செய்தி வரும்னு காத்துட்டு இருந்த நமக்கு நம்ம ஏந்திரிச்ச உடனே நம்ம பாக்கெட்டுக்கு பெரிய வேட்டு வச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட 4 வருஷமா அமைதியா இருந்துட்டு இந்தியாவில் பெட்ரோல் டீசலோட விலையை அதிரடியா ₹3 ஏத்திருக்காங்க. அதாவது பெட்ரோல் பிளஸ் டீசல் எல்லாத்தையுமே ஓஎம்சி நிறுவனங்களை ஏத்திருக்காங்க. இன்னைக்கு சென்னையில பெட்ரோலோட விலை பாத்தீங்கன்னா ₹105, டீசல் ₹95 தாண்டி இருக்கு. மும்பை, ஹைதராபாத் எல்லாம் 106, 110 சதம் அடிச்சு பறக்குது. $3 தானே ஏறி இருக்குது, ஏன் இவ்வளவு சீன் போடுறீங்கன்னு கேட்டா அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது உங்க வாழ்க்கையில் நீங்க பண்ற மிகப்பெரிய தப்புன்னு தான் சொல்லணும். ஏன்னா ₹3 உயரு. நீங்க தினமும் வாங்குற பால், தக்காளி, காய்கறி, ஏன் ஆன்லைன் டெலிவரி ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிடுறீங்க இல்லையா, சொமாட்டோ, அப்புறம் அமேசானு, பிளிப்கார்ட், இன்னும் சாப்பாடு ஐட்டம் நிறைய இருக்கு. அது நம்ம சாப்பிட்றதால தெரியாது. சொமாட்டோ, உப்பரு, அது நிறைய இருக்கு. ஸ்விக்கி, அதெல்லாம் நிறைய இருக்கு. இதோட விலை தான் ராக்கெட் வேகத்துல ஏற போகுது. இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஏன் இந்த திடீர்னு விலை உயர்வு, அதோட இல்லாம இதனால யாரோட பாக்கெட் எல்லாம் காலியாக போகுது, who will be affected, அண்ட் இதோட பின்னணியில் இருக்க உலக அரசியலை பத்தி பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணா முழு வீடியோவும் பாருங்க. நான் உங்கள் ஆர்ஜி ராஜ். வெல்கம் பேக் டு ஆர்ஜி ராஜ் விலாக் மக்களே. அப்பதான் உங்களோட மாச பட்ஜெட்டை நீங்க எப்படி சமாளிக்கணும்னு புரியும். ஏன் இந்த திடீர் விலை உயர்வு, அதை பத்தி ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். முதல் கேள்வியா தான் நம்மளோடது. ஏன் திடீர்னு விலையை ஏத்துனாங்கன்னா, கவர்மெண்ட் நினைச்சா விலையை குறைக்கலாம். விஷயம் அங்கதான் இல்ல ஃப்ரெண்ட்ஸ். அது எப்படின்னா, இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய குளோபல் எனர்ஜி கிரைசிஸ் இருக்கு. அதுதான் காரணம் ஒண்ணு. ஃபர்ஸ்ட் காரணத்தை பத்தி பார்க்கலாம் நம்ம. ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா போர் நடக்குது இல்லையா, ஈரான் இஸ்ரேல் பிளஸ் விசஸ் அமெரிக்கா வெஸ்ட் ஏசியா கான்ஃபிளிக்ட் இருக்கு இல்லையா. 2026 ஆரம்பத்துல இருந்தே மிடில் ஈஸ்ட்ல, குறிப்பா ஈரான் மற்றும் இஸ்ரேல் எல்லாம் அமெரிக்கா இஸ்ரேல் கூட்டணி நடுவுல கடுமையா போர் நடந்துட்டு இருக்கு. இதனால ஹார்முஸ் நீர்முறை தான் பாதிக்கப்பட்டிருக்கு. ஏன் இந்த இடம் பாதிச்சா உலகத்திலேயே நமக்கு crude oil சப்ளை கட் ஆகுதுன்னா, உலகத்தையே என்ன சப்ளை பண்ற முக்கியமான ஏரியா அதுதான். நம்ம குவைத், அரபு கண்ட்ரி, ஐக்கிய UAE அந்த கூட்டு நாடுகள் பிளஸ் ஈரானு, இஸ்ரேல், இந்த பக்கத்துல உள்ள அந்த மேஜர் சோர்ஸே அங்க இருந்தா உலகத்துல நடக்குது. போர் நடக்கிறதால கச்சா எண்ணெய் crude oil உற்பத்தி பயங்கரமா பாதிக்கப்பட்டிருக்கு. அவங்க உற்பத்தி பண்ணி வெளில வர்றதுங்கிறது வேற விஷயம். ஃபர்ஸ்ட் உற்பத்தியே அங்க ஸ்டாப் ஆயிருக்கு. அது ஒரு மேஜர் ரீசன். ரெண்டாவது காரணம் இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ் அது முடக்கிருக்காங்க. உலகத்தோட 20% கச்சா எண்ணெய், அதாவது இந்த வழியா தான் வெளில எடுத்துக்கிட்டு வரணும். கப்பல் மூலமா வெளில வர்றது இதுதான். இதுல இங்க போர் நடக்கிற காரணமா இந்த பாதை முழுமையா அடைக்கப்பட்டிருக்கு. இது ஒரு மேஜர் ரீசனு. கப்பல் வர முடியல. அதனாலதான் இந்த கச்சா எண்ணெய் கடுமையான தட்டுப்பாடு. கிட்டத்தட்ட $135 போச்சு ஒரு பேரல் கிடையாது நம்ம எலெக்ஷனுக்கு முன்னாடி. ஆனால் அந்த சமயத்துல இந்தியாவில பிரைஸ் ஹைக் பண்ணல. இப்போ கடுமையான சர்வதேச சந்தையில கடுமையான கச்சா எண்ணெய் தட்டுப்பாடு வரதால இப்போ கிட்டத்தட்ட திரும்ப $100 தாண்டிடுச்சு. இடையில அவங்க போர் நிறுத்தி வச்சிருந்தாங்க. மூணாவது காரணம் பாத்தீங்கன்னா OMC லாசஸ், அதாவது ஆயில் நிறுவனங்களோட நஷ்டம். போர் நடக்குது, அதனால நமக்கு என்னன்னு கேட்பீங்க. அப்படின்னு கேட்டா, இந்தியா அதாவது தனக்கு தேவையான 80% கூட ஆயில வெளியில மேல்நாடுகள், அதாவது மேல்நாடுகள்ல இருந்தா நம்ம வாங்குறோம், இம்போர்ட் பண்றதால இவ்வளவு நாளா விலை ஏறினாலும் எலெக்ஷன் காரணமா பல சில காரணங்களுக்காக இந்த IOCL, BPCL இவங்கெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ₹1000 நஷ்டத்துல தான் இயங்கிட்டு இருந்தாங்க. விலை ஏத்தல. இப்ப எல்லாமே முடிஞ்சதுனால லிட்டருக்கு வெறும் ₹3 தான் ஏத்திருக்காங்க. இந்த வீடியோ நான் எடுக்கிறது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட விலை ஏத்தின அன்னைக்குதான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த வீடியோ இப்ப நீங்க பார்க்கும்போது ஹார்மோஸ் நீர்மனை இந்தியாவுக்காக திறக்கப்பட்டிருக்கலாம். அது குறித்த அபிஷியல் இன்னும் கொடுக்கல. வீடியோட கடைசியில் நான் வேணா அட்டாச் பண்றேன், வீடியோ போஸ்ட் பண்ற அன்னைக்கு. இவங்க எல்லாம் நஷ்டத்துல வச்சிருந்தாங்க. சோ அதனாலதான் இனிமே தாங்க முடியாதுங்கிற காரணத்துக்காக லிட்டருக்கு ₹3 கிட்டத்தட்ட இவங்க விலை ஏத்திருக்காங்க. who will be affected, யாரெல்லாம் இதெல்லாம் பாதிக்கப்படுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, சாமானிய மக்கள், லாரி டிரைவர், ஆன்லைன் டெலிவரி பாய்ஸ் ஆகியோர், இவங்கெல்லாம், அதாவது இந்த துறையெல்லாம் விலை ஏறும். எப்படின்னா, முதல்ல தாக்குறது பெட்ரோல் ஒரு விலை உயர்வுங்கிறது ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி. இப்போ நம்ம பைக்கு, ஓலா, ஊபர் ஓட்டுறாங்க பாத்தீங்களா, அவங்க பாதிக்கப்படுவாங்க. சாப்பாடு, இந்த உணவு தொழில் ஓட்டுறாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் அந்த கம்பெனி சரியான முறையில அந்த பெட்ரோல் விலை ஏறினாலும் அதுக்கான காசு தரமாட்டாங்க. கொடுத்தாதான் அவங்களுக்கு ப்ராஃபிட். இல்லைன்னா மிடில் கிளாஸ் மக்களோட வாழ்க்கை ரொம்ப மோசமாயிடும். அவங்களோட ஒட்டுமொத்த எக்கனாமியும் பாதிக்கும். ஒரு அதிர்வலையை தான் சொல்லணும். இதுல மேஜர் ஃபர்ஸ்ட் இதுல ஒரு 3 ரீசன் பார்க்கல யாரெல்லாம் பாதிக்கப்படுவாங்க. லாரி மற்றும் போக்குவரத்து துறை. நம்ம நாட்டுல 80% பொருள் லாரி மூலமா டிரான்ஸ்போர்ட் ஆகும். ஒரு மாநிலத்துல இருந்து இன்னொரு மாநிலத்துக்கு போகும். எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம நார்த்ல இருந்து வர்றது இந்த பூண்டு, வெங்காயம், அப்புறம் இந்த கடுகு, இன்னும் நிறைய ஐட்டம் இருக்கு ராஜஸ்தான் மார்க்கெட்ல இருந்து வருது. இது எல்லாமே அப்படியே டபுள் ஆகும். சரக்கு கட்டணம் 2.5-3% வரைக்கும் உயரப்போகுதுன்னு லாரி உரிமையாளர் சங்கம் AITWS சொல்லியிருக்காங்க. சோ இதனால நம்ம நார்மலா கன்சியூம் பண்ணக்கூடிய எல்லா பொருளோட விலையும் தான் ஏறும். இதுல பாதிக்கப்பட போறது நம்ம தான். அவங்க விலை ஏத்திடுவாங்க. அவங்க கட்டணம் ஏத்துனாங்கன்னா அந்த கொண்டு வர பொருளை விலை ஏத்திடுவாங்க.
இப்ப கார் லாரிக்கு பயன்படுத்துற டிஎஃப் அந்த யூரியா விலையும் 50% மேல ஏறி இருக்கு. ஸோ டிரான்ஸ்போர்ட் செலவு வந்து டபுள் ஆக போகுது எல்லா இடத்துலயுமே. அதுக்காக தான் சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் ரெண்டாவது ரீசன் பாத்தீங்கன்னா, நம்ம காமன் மேன ஹவுஸ் ஒய்ஃப், சாமானிய மக்கள் இல்லத்தரசிங்க, அதான் நம்ம தான் சொல்றோம். டிரான்ஸ்போர்ட் செலவு என்ன ஆகும்? ஊட்டில இருந்து வர கேரட்டும், பெங்களூர்ல இருந்து வர தக்காளி சென்னைக்கு வரும்போது அதோட பிரைஸ் காஸ்ட்டுங்கும் போது அதிகமாகும். அரிசி, பருப்பு, பால், தயிர், தக்காளி, வெங்காயம், மளிகை பொருள் எல்லாமே, அத்தியாவசிய பொருள் எல்லாமே விலை ஏறிடும். அடுத்த சில மாதங்கள்ல இந்தியாவுல ஒரு ரீட்டைல் இன்ஃபிளேஷன், அதாவது சில்லறை பணவீக்கம் வந்தா ஆச்சரியப்படுறது கிடையாது. எக்கனாமிஸ்ட்லாம் அப்படிதான் சொல்றாங்க, வரப்போகுதுன்னு தான் சொல்றாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். கடைசியா பாத்தீங்கன்னா சொமாட்டோ, ஸ்விக்கி, இந்த டுன்சோ டெலிவரி ரைடர்ஸ் இவங்களுக்கு எப்படி ஏறும்னா, ஒரு நாளைக்கு 100ல இருந்து 150 கிலோமீட்டர் வரைக்கும் பைக் ஓட்டுவாங்க. இவங்க ஆல்ரெடி அவங்க கொடுத்துட்டு இருந்த அதே காசு கொடுத்தாங்கன்னா, இவங்க 103 ரூபாய்க்கு 105 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு அது எப்படி ஓட்டுவாங்க? இவங்க இதுல நேரடியா பாதிக்கப்படுவாங்க. அவங்க பெட்ரோலுக்காகவே சம்பாதிச்சு பாதிக்கா செலவாகப்படும். இதுல அவங்க அவங்க எப்படி சாப்பாடு மற்ற விஷயம்லாம் அவங்க அதான் சொல்றல, அவங்கள மொத்தமா அவங்க பாதிக்கப்படுவாங்க. அவங்க கம்பெனி வந்து அவங்களுக்கான விலையை ஏற்றி கொடுக்கலாம். மிடில் கிளாஸ் பீப்புள் எப்படி பாதிக்கப்படுவாங்கன்னா, தினமும் ஆபீஸ்ல பைக்லயோ இல்ல கார்லயோ போற மிடில் கிளாஸ் மக்களோட மாச பட்ஜெட்ல நம்ம பெட்ரோல் டீசலுக்காக ஒரு அமௌண்ட் எடுத்து வச்சிருப்போம் இல்லையா, அந்த அமௌண்ட் உங்களுக்கு வந்து இனிமே கையை பிடிக்க வரும். ஒரு 500 ரூபாயில இருந்து 2000 ரூபாய் அந்த மாதிரி எடுத்து வச்சீங்கன்னா, அது செலவு இன்னும் உங்களுக்கு அதிகமா தான் அவங்க தவிர குறையாது. சம்பளம் ஏத்த போறது கிடையாது. நம்மளோட பேசிக் எல்லாமே ஏறிக்கிட்டே இருக்கும், செலவு மட்டும் ஏறிக்கிட்டே இருக்கும். அதாவது இன்னைக்கு ரேட்டுக்கே நான் சொல்றேன் பாருங்க. எங்க நியூ டெல்லியில 97, சென்னை 103.4, மும்பை 106, ஹைதராபாத்ல 110 ரூபா கிட்டத்தட்ட விலை இருக்கு. இந்த விலை உயருக்கு எதிராக தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் வந்து ஏழை மற்றும் நடுத்தர மக்களோட வாழ்வாதாரம் பெரிதளவு பாதிக்குதுன்னு சொல்லிட்டு மத்திய அரசு கிட்ட இந்த விலை உயர்வை திரும்ப பெறணும்னு சொல்லி அறிக்கை விட்டுருக்காங்க. எதிர்கட்சிகளும் போராட்டம் நடத்துறதா சொல்லியிருக்காங்க. ஆனா மத்திய அரசு தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, உலக நாடுகள்ல பெட்ரோல் 20ல இருந்து 100% வரை ஏறி இருக்கு. ஆனா இந்தியாவில மக்களை காப்பாத்துறதுக்காக வெறும் 3.2% மட்டும்தான் நாங்க ஏத்திருக்கோம்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு விளக்கம் கொடுத்திருக்கதா சொல்றாங்க. அது எப்படியோ பாதிக்கப்பட போறது கடைசியில நம்ம சாமானிய மக்கள் மட்டும்தான். இதுல மேஜரா இன்னொரு ஆள் பாதிக்கப்பட போறாங்க. அது யாருன்னு கேட்டா நம்ம விவசாயிகள் தான். விவசாயிகளுக்கு எப்படி விலை ஏறும்னா, நடுவு நடுறதுல இருந்து நம்ம ஏர் ஓட்டுறது, விளைவிச்ச பொருட்களை வெளில எடுத்துட்டு போறது, அறுவடை பண்றது எல்லாமே டைரக்டா விவசாயிகள் பாதிக்கப்படுவாங்க. இதுல முடிவா நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த இந்த விலையேற்ற குறையணும்னா ஹார்மோஸ் நீர்மணி வந்து நம்ம இந்தியாவுக்காக அவங்க திறந்து விட்டாங்கன்னா இந்த விலையேற்ற வந்து அப்படியே குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனாலும் இது ஒரு 1ல இருந்து 2-3 மாசங்கள் சரியாகிறதுக்கு டைம் எடுக்கும். நம்ம சிங்கப்பூர் பிரதமரும் அதுதான் சொல்லியிருக்காரு. இன்னைய டேட்டுக்கு நீங்க ஹார்மோஸ் திறந்து விட்டாலும் இந்த பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆகிறதுக்கு இன்னில இருந்து ஒரு 2ல இருந்து 3 மாசத்துக்கு மேல டைம் ஆகும்னு சொல்றாங்க. ஏன்னா அங்க இருந்து வர டைம் இருக்கு, கன்சியூம் இருக்கு, அது கூட இதுல எடுத்துட்டு போயிட்டு அவங்க திரும்ப பிரிச்சு சப்ளை எல்லா ஏரியாவுக்கும் அனுப்பணும். இப்பயே பாத்தீங்கன்னா வட இந்தியாவுல பல இடங்கள்ல சாலைகள்ல 1/2 லிட்டர் பெட்ரோல் 70 ரூபான்னு சொல்லி ரோட்ல வச்சு விற்கிறாங்க. நான் நிறைய இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் அண்ட் இதெல்லாம் பார்த்தேன். அண்ட் கேரளாவிலயும் கட்டுப்பாடுகள்லாம் வச்சிருக்காங்க. 200 லிட்டர் டீசலு சம்திங் பெட்ரோலுக்கு எவ்வளவு தெரியல, 5000 ரூபாய்க்கு மேல பெட்ரோல் இல்லைன்னு சொல்லி நிறைய கட்டுப்பாடு எல்லாம் வச்சுட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த வகையில எந்த கட்டுப்பாடும் கிடையாது. ஸோ அதனால எவ்வளோ இந்த போர் வந்து இன்னும் தாக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டே தான் இருக்க போகுது. அது மட்டும் இல்லாம தங்கத்தோட விலையை பாத்தீங்கன்னா 15% சுங்க வரி போட்டிருக்காங்க. தங்கம் யார் வாங்க போறீங்கன்னு கேட்டா அது கல்யாணம் பண்றவங்க தான் வாங்குவாங்க. இருந்தாலும் சொல்றேன், எந்த வகையில சாமானியர்லாம் பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்லிட்டு. விவசாயிகள் பெருமளவு பாதிக்கப்பட போறாங்க. அவங்களுக்கு ஆல்ரெடி இப்ப முதலமைச்சர் அறிக்கை, சென்ட்ரல் நம்ம பிஎம்ஓல இருந்து அறிக்கை, அதாவது சென்ட்ரல் பட்ஜெட்ல நெல் வந்து கிட்டத்தட்ட 2442 ரூபா சம்திங் தராங்க குவிண்டாலுக்கு. இது பத்தாது. எனக்கு விவரம் தெரிஞ்சு 700 ரூபாய் 800 ரூபாய் வித்துட்டு இருந்தது. இன்னைக்கு 2400 ரூபாய். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 4000 5000 கொடுத்தா இவங்களுக்கு என்ன ஆயிட போகுது? ஒரு மூட்டைக்கு இவ்வளவு அதிகமா கொடுத்தாதான் விவசாயிகள் வந்து நல்லபடியா அவங்களும் ஒரு பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும். நீ 2000 ஒரு 20-25 வருஷமா 1000 ரூபாய் 1500 2000 இப்படியே வித்துட்டு இருந்தா அவங்களோட பொருளுக்கான விலை கிடையாது. இதுல பல பேர் இடைத்தரகர்கிட்ட கொடுத்துட்டு அவங்க எடுத்துட்டு போயிடுறாங்க. பல இடங்கள்ல குடோன்னு அந்த சரியான கொள்முதல் நிலையங்கள் இல்லாம பயிரெல்லாம் முளைச்சு போய் கிடக்குது. இதெல்லாம் என்னைக்கு மாற போகுதுன்னு தெரியல. சர்வதேச அரசியல் எப்போதெல்லாம் நமக்கு தூரமா தெரிஞ்சாலும், ஏன்னா எப்பவுமே அது வெளிநாட்டுல நடக்கிற போரும் தான் நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம். ஆனா அது நம்ம வீட்டு சமையலறை வர பாதிக்குங்கிறது இப்ப நடக்கிற போரா இருக்கட்டும். உக்ரைன் போர்ல தான் தங்கத்தோட விலையை பல மடங்கு ஏறிச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் தங்கத்தோட விலையை வந்து 50,000 தான் ஒரு சவரன் வித்துட்டு இருந்தது.
உக்ரைன் போரால ஒரு 70 வந்துச்சு, அப்படியே 80 ஆச்சு. இப்போ நம்ம ஈரான் போர் வந்தாரு, சொல்லி முடிச்சு விட்டு போயிட்டாரு. 1,00,000 1,50,000 கொண்டு வந்து விட்டு போயிட்டாங்க. சோ அதனாலதான் சொல்றேன், சர்வதேச அரசியல்ல அவங்க போர் பண்றது அது ஒரு பின்னாடி பெரிய காரணங்கள் இருக்கலாம், அது நமக்கு தெரியாம இருக்கும். ஆனா நம்ம வீட்டு சமையலறை வரைக்கும் அது பாதிக்குங்கிறது தான் கசப்பான உண்மை. அடுத்த சில மாதங்களுக்கு உங்களோட செலவுகள்லாம் கொஞ்சம் சிக்கனமாக்கிக்கோங்க. அப்பதான் முடிஞ்ச வரைக்கும் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணீங்கன்னா நம்மளோட செலவுகள்லாம் குறையும். ஏன்னா ஓன் வெஹிக்கிள் யூஸ் பண்ணீங்கன்னா பெட்ரோல் டீசலான காஸ்ட் ஏறி போயிடுச்சு. அடுத்து என்னென்னலாம் வருங்கிறது கணிக்க முடியாது. நம்ம ஓரளவு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸ் போறோம்னா ஷேரிங் ஆட்டோ அந்த மாதிரி போகலாம். ஏன்னா இந்த 3 ரூபா உயர்வுங்கிறது ஆரம்பம் தான். போர் நீடிச்சா இன்னும் விலை ஏறும் தான் சொல்றாங்க, அதை தவிர குறையத்துக்கு வாய்ப்பு கிடையாது. ஆனா நீங்க இந்த வீடியோ பார்க்கும்போது ஹார்மோஸ் நீர்மனை திறக்கப்பட்டிருக்கலாம் இந்தியாவுக்கு வேணா. ஏன்னா அவங்க எப்பவுமே நமக்கு நட்பு பாராட்டிட்டு இருக்காங்க. திறக்கப்பட்டிருக்கலாம். அது திறக்கப்பட்டாலுமே கூட இந்தியாவில இந்த விலையேற்றங்கிறது குறையறதுக்கு இன்னும் சில மாதங்கள் ஆகும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம 120 ரூபா 125 ரூபா வரைக்கும் பெட்ரோல்ல பார்த்துட்டு தான் வந்திருக்கோம். ஸோ அதனாலதான் சொல்றேன், சிக்கனமா பயன்படுத்துங்க. இந்த பெட்ரோல் டீசல் விலை உயர்வை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க ஊர்ல இன்னைக்கு பெட்ரோல் விலை என்னன்னு சொல்லி கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு உடனே அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மக்களே. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இது போல உங்க நல்ல நல்ல வீடியோவுக்கு ஆர்ஜி ராஜ் விலாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜி ராஜ் அண்ட் ஆர்ஜி ராஜ் விலாக்ஸ். பாய் பாய் மக்களே, சப்போர்ட் பண்ணுங்க.